இது இந்த தேர்ட் லாவோட செகண்ட் பார்ட். ஏன் இந்த இதுக்கு மட்டும் இருக்குன்னா நீங்களே பாருங்க. இந்த தேர்ட் லாவோட செகண்ட் பார்ட் என்னன்னா, லெட்ஸ் இது வந்து 3.2ன்னு வச்சுக்கோங்க. கன்சீல் யுவர் எமோஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம தமிழ்ல வந்து வாயை திறக்காதீங்க, என்னன்னாலும் வாயை திறக்காதீங்கிறதான் இந்த கதை. ரொம்ப இதா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம லூயி ராஜாக்கே போவோங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா அமைச்சர்கள்லாம் கூட்டு சொல்லுவாங்களாம், 2 தரப்புமா பிரிஞ்சு நல்லா ஆலோசனைலாம் பண்ணி அந்த கருத்து இது பண்ண போறோம், இப்படி பண்ணணும், ராஜாட்ட எப்படி சொல்லணும், எந்த டயத்தை சொல்லணும்னா 2 இதுல சேர்ந்து 2 பேரும் ஒரு ஆள் நியமிச்சு 2 பேரும் போய் பர்ஃபெக்டா அந்த ராஜாட்ட இந்த மாதிரி பண்ண போறோம் ராஜா, அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா போய் அந்த ராஜாட்ட சொல்லுவாங்க. லூயி 14 அவர் அப்படி அவர்கிட்ட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கு, சிரிக்கோ அனுபவம் ஆச்சு எதுவும் அப்படியே கேட்டு முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. எல்லா இதுக்கும் ஒரு வார்த்தை தான். அது என்ன அர்த்தம் தெரியுமா? லெட்ஸ் சி, பார்க்கலாம், அவ்வளவுதான். அவர் பாட்டு போயிடுவாரு. அவங்களுக்கு ஒன்றும் முடியாது. நம்ம ராஜாட்ட இப்படி சொன்னோம், அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு, அவர் என்ன இன்டென்ஷன் என்ன மாதிரி நினைக்கிறாங்க ஒன்றும் தெரியாது. ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த விஷயத்த யாரும் கொண்டு போக கூட ராஜாவிட்ட அந்த மாதிரி வச்சிருப்பாரு. இப்ப சொல்லிட்டோம்னா என்னடா நம்ம சொன்னோமா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அன்னைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு அரசனையோ செயலாவோ நடந்திருக்கும். அதை பத்தி பேசுறதோ ஏதோ இல்லை, அன்னையோட முடிச்சு. அதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு வார்த்தை சொல்லுவார், மன்னன் தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் மன்னன் அப்படின்னு. ஸோ அவர் நினைக்கிறது நடந்தும் மொத்தத்துல. ஆனா அவர் என்ன நினைக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால அவர் ராஜாவா இருப்பார். இதைதான் வச்சு நம்ம லியோனார்டோ டாவின்சி வந்து ஒரு அழகான ஒரு கோட் சொல்லுவார். பௌர்ணமி அன்னைக்கு சிப்பி இருக்கு இல்லையா, சிப்பி அதெல்லாம் ஆணும் வாயை திறக்குமா. இந்த நண்டு இருக்கு பாருங்க, நண்டு அந்த வாயை திறக்க நேரமா பார்த்து உள்ள போய் ஒரு கல்லோ மண்ணோ போட்டுருமா. அது இருந்தா அந்த சிப்பியால ஆஸ்டர் திருப்பி வாயை மூட முடியாது. நண்டு அது உள்ள இருக்க சதை எடுத்து திங்குமா. இந்த இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு கம்மியா பேசுறோமோ, வாயை திறக்கிற எந்த அளவுக்கு கம்மியா இது பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா மனுஷங்கள் யூஸ்வலாவே ஒரு எப்படி சொல்றது, நம்ம அதிகமா பேசுறோம்னா நம்மளே அறியாம லூஸ் டாக் விட்டுருவோம், ஏதாவது ஒரு வார்த்தை விடுவோம். இது இப்போ ஒரு ஆஃபீஸ் ஏதாவது பாலிட்டிக்ஸ் பண்ணல ஏதாவது ஒரு வார்த்தை அந்த டயத்துக்கு ஒரு ஃபன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுருவோம். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஹெவியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாயை திறக்காம இருக்கிறதே நல்லா. அதையும் மீறி தேவைன்னா எப்ப தேவையோ அப்ப பண்ணிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு காமெடி சொல்றேன். நிக்கோலஸ்னு ஒரு ராஜா, ஜார் மன்னர், ரஷ்யால ஆட்சி செஞ்சுட்டு இருக்கையில அவர் இருந்தார். அந்த டயத்துல ஒரு கிளர்ச்சியாளர் இருந்தாப்புல. என்னால இந்த இந்த ரஷ்யா வந்து மாடர்னைஸ் பண்ணும், இவங்க மாடர்னைஸே பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஆற பிடிச்சி தூக்குதெல்லாம் கொடுத்து தூக்கும் போட்டாச்சு. போட நினைச்சா அந்த கயிறு வந்துருச்சு. அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்லையா அவங்க கலாச்சார பிரகாரம் கயிறு தூக்கு தண்டனை கைதுக்கு அந்த கோடையில அந்த கயிறு வந்துருச்சுன்னா அவங்கள வந்து கொல்லக்கூடாது, மன்னிச்சு விட்டுருவாங்க தான் ரூல்ஸ். ஓகே, இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு, அந்த ஆளுக்கான மன்னிப்பு ஆர்டர் எடுத்துட்டு ராஜாட்ட போறாங்க. ராஜா கையெழுத்து போடுறதுலாம் ரெடி ஆயிட்டாரு. எப்படின்னு சரி அந்த ஆளு இது முடிஞ்சாலும் ஏதாவது சொன்னாலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க பாருங்க இவ்வளவு பெரிய ரஷ்யாவா இருக்குது, ஒரு ப்ராப்பரா கயிறு கூட இல்லை, அந்த போது இந்த லட்சத்தில் இருக்காங்கன்னு சொன்னவங்க. அப்படியா, அப்ப அவனுக்கு நாளைக்கு திருப்பி தூக்குதானா நம்ம கயிறோட தரம் என்னன்னு அவனுக்கு காட்டுவோம்னு சொல்லி அடுத்த நாள் தூக்கு போட்டு அந்த ஆள் செத்து போயிடுவான். ஸோ இதுல இருந்து கதை அதுதான். நம்ம எந்த அளவுக்கு பேசாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்படியே பேசணும்னாலும் எங்க தேவையோ அங்கே தேவைக்கும் குறைவா பேச கத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுதான். நம்ம எவ்வளவு அரசியல்வாதிகளை பார்த்துக்கோம் இந்தியாவிலும் சரி. இது இப்ப வந்து மோடிக்கு எப்ப மவுஸ் இருந்துச்சுன்னா அந்த பேசுறது கம்மியா இருக்கலாம். எப்ப அந்த ஆளு பிரைவேட்டா பேசுறானோ அப்பெல்லாம் அந்த அளவுக்கு மதிப்பு போச்சு. அதே மாதிரிதான் நம்ம ராகுல் காந்தி பேட்டி கொடுக்கையில அவனு எல்லாம் கேட்கிறாரு. அதை மீறி அவர் பேசுறதுதான் பிரச்சனை. கம்மியா எழுத்தெல்லாம் பேசுறதே கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்தோட பேசுறதே முடிச்சு. அதுக்கடுத்து நம்மகிட்ட பேட்டி போக முடியாது, எதுவும் கூடாது. எந்த அளவுக்கு கம்மியா பேசுறோமோ, நம்ம என்ன நினைக்கிறவங்க எவனும் முடியாத மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம். அதுதான் இதோட முக்கியமான கான்செப்ட். தேங்க்யூ.